அதிகாரம் 2. சவுல் மரித்து போனார். தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக எழும்புகிறார். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். கர்த்தருடைய அனுமதியோடு தாவீது எப்ரோனுக்கு போகிறார். யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் பேர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலுக்கு தயவு செய்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது இதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். சவுலின் படைத்தலைவனான அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்குகிறான். தாவீதின் யுத்த வீரரும் இஸ்போசேத்தின் யுத்த வீரரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் யுத்தம் பண்ண ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 12 பேர் எழுந்து சிலம்பம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஒருமிக்க விழுந்து செத்து போகிறார்கள். இந்த யுத்தத்தில் அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்படுகிறார்கள். செரியாவின் 3 குமாரரில் ஆசகேல் என்பவன் ஒருவன். அப்னேர் ஆசகேலை கொன்று போடுகிறான். அப்னேரின் விண்ணப்பத்தை ஏற்று தாவீதின் படைத்தளபதியாகிய யோவாப் தாவீதின் மனுஷரை கூட்டிக் கொண்டு எப்ரோனுக்கு திரும்பி போகிறான். அப்னேரும் யோர்தானை கடந்து தன் மனுஷரோடு மக்கனாயீமுக்கு திரும்பி போகிறான். 2 பக்கத்திலும் உயிர் சேதம் உண்டாயிற்று. இந்த யுத்தம் அந்நிய தேசத்தாருக்கு விரோதமாக நடைபெறவில்லை. இந்த யுத்தம் இஸ்ரவேல் புத்திரருக்கு உள்ளேயே நடைபெறுகிறது. யூதா கோத்திரத்தார் ஒரு பக்கத்திலும் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் மற்றொரு பக்கத்திலும் இருந்து யுத்தம் பண்ணுகிறார்கள். யூதாவுக்கு தாவீது நல்லவர். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு இஸ்போசேத்தும் அவனுடைய படை தலைவனாகிய அப்னேரும் தலைவர்கள். அப்னேரும் இஸ்போசேத்தும் மரித்து போகிறார்கள். இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் தாவீதை சமஸ்த இஸ்ரவேல் தேசத்திற்கும் ராஜாவாக்குகிறார்கள்.